கண்மணி கண்மணி என்னாச்சு கண்மணி? ஐயோ என்னாச்சுமா? என்னாச்சு கண்மணி? என்னாச்சு? சரி பாட்டி பாவம் முடியலங்க. ஒண்ணு இல்ல கண்மணி, பொறுமையா வாமா, மெதுவா பாத்து ஜாக்கிரதை, மெதுவா பாத்து கால்வி புடிச்சுக்கோ. உட்கார், கால கட்டு. பாத்துடா. ஒண்ணு இல்ல நான் என்ன பாக்குறேன். அச்சச்சோ வலிக்குதா? டேய், அவளுக்கு கால் வீங்கி இருக்குடா. சுளுக்கு ஏதா பிடிச்சிருக்கா தெரியலையே. கொஞ்சம் பொறுத்துக்கோ. தரையில யார் இப்படி எண்ணெயை கொட்டி வச்சிருக்காது? இப்படி இருந்தா வலிக்குள்ளாம வேற என்ன பண்ணுவாங்க? யார் பண்ண வேலை இது? ஏண்டா அறிவுகிட்டத்தனமா பேசுற? வேணும்னே யாராவது தரையில எண்ணெயை கொட்டி வைப்பாங்களா? கேளுங்க பாட்டி, அவனை விட்டா எங்க வேலையை பழி போடுவான். ஆமா, எங்க 2 பேருக்கும் இந்த வீட்ல வேற வேலையே இல்ல பாருங்க. நாங்களே இப்பதான் வெளியில இருந்து வரோம். அப்புறம் ஹால்ல என்ன எப்படி வந்தது? எனக்கு வலிக்குதா? கண்மணி எப்படி வந்துச்சு? விடுங்கண்ணே. இங்க வலியில ஒருத்தி துடிச்சுக்கிட்டு இருக்கா. இப்ப யாரு தரையில என்ன கொட்டினாங்கன்னு ஆளுக்கு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப அதுவா முக்கியம்? ஒண்ணு இல்ல கண்மணி. ஐயோ அவளுக்கு கால் வீங்கி இருக்குடா. அதான் அவ்வளவு வலி. ஆமாமா, அவளுக்கு வலி ஜாஸ்தியா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் உடனே ஹாஸ்பிடல் கூட்டு போறேமா? நானும் வரட்டுமாப்பா? இல்லமா, பரவாயில்ல. நான் பாத்துக்கிறேன். நான் பாத்து கூட்டு போயிட்டு வரேன். கண்மணி, உன்னால எந்திரிக்க முடியும்ல? இல்லனா நான் வேணா தூக்கிட்டு போட்டா? இல்லங்க, என்னால நடக்க முடியும். நானே வரேன். நான் வேணா கூட வரட்டுமா? நான் பாத்துக்கிறேன். நான் பாத்து கூட்டு போயிட்டு வரேன். பாத்து நீ. ஹாஸ்பிடல்ல தான் உங்க ஒய்ஃப் உங்களை கூட்டிட்டு வந்து உங்க உயிரை காப்பாத்துனாங்க. என்ன சொல்றீங்க? எப்போ? என்னங்க மறந்துட்டீங்களா? அன்னைக்கு கல்யாண ரிசப்ஷன்ல சாப்பிடாம பசியில மயக்கமாயி விழுந்துட்டீங்களே,